தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அரசியல் விமர்சகர் சரவணன் பெருமாள் இருக்காரு. நிறைய விஷயங்கள் நம்ம அவரோட பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? அருமையாக இருக்கும். கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரெப்ரேலியில் ராகுல் வேட்புமனு தாக்கல் பண்ணார். 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி வாரணாசியில் தாக்கல் பண்ணியிருக்காரு. பரவலாக பார்த்தீங்கன்னா இப்போது எலெக்ஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இந்த நிலையில் ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா அதாவது விமர்சனம் வச்சார். இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி வந்து லாரியாக அத்வானி கிட்ட பணம் வாங்கி ராகுல் வந்து இப்போது பேசுகிறத நிறுத்தியிருக்காரு அப்படின்றத சொன்னார். இப்போது அதுக்கு ராகுல் காந்தி திருப்பி பதில் கூறுற வகையில் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டில் இறங்கி 7 ஏர்போர்ட் வந்து யாருக்கிட்ட பணம் வாங்கி தார வார்த்திருக்கார் பிரதமர் மோடி அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு அரசியலுக்கு ஏற்புடையவரா அப்படின்ற கேள்வியை வைக்கலாம். அவருக்கு அரசியல் பேசுகிறதுக்கு அவர் ஏற்புடையவரா? ஏன்னா வந்து அவர் வந்து பல விவாத மேடைகளே என்ன இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஏன் மோடி அவர்களை வந்து அவரை வந்து சேட்ஸா அப்படின்னு குறிப்பிடுறாங்க, யுவராஜ் இல்லைன்னா வந்து மகுடம் சூடாத இளவரசர் அப்படின்னு குறிப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசியல் ஆர்வம் கிடையாது. ஏன்னா இப்போ அவருடைய நெருங்கிய சோர்ஸுகள்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா, மக்கள் மீது இது இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு பல இடங்களில் பணம் கொட்டி போய் கிடக்கு. நீங்கள் வந்து ஒரு 10 ஜெனரேஷனுக்கான பணம் உங்ககிட்ட இருக்குன்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் நீங்கள் போய் பரவாயில்ல ஊடகங்களில் எல்லா இடத்துலையும் கேட்டிங்கன்னா அவங்க கூட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டயானா இறந்தாங்க பார்த்தீங்களா, ஃப்ரான்ஸில் ஒரு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில், அங்கெல்லாம் போய் இவங்கள மாதிரி ஆன ஆட்கள் போய் வந்து தங்குறதும் அந்த அளவுக்கு பணம் இருக்குது. ஒரு கேளிக்கைக்காக அங்கே போய் சாப்பிட்றதும் யார்? ராகுல் காந்தியினுடைய குடும்பத்தினர், சோனியா காந்தி அம்மையார், சோனியா காந்தி அம்மையாருடைய அம்மா, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல்லேருந்து தான் போய் வெளியே வரும்போது தான் அந்த டோதி அல்ஃபைடோட சேர்ந்து காரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுது. பெப்ரப்சின்னு சொல்லுவாங்க. பெப்ரப்சின்னா சேஸ் பண்ணி அந்த பத்திரிகைகள் பின்னாடியே தொடருவாங்க அவங்கள தொடர்ச்சியாக, ப்ரைவேசி இல்லாத அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஹோட்டல்கள்லாம் இவங்க போய் கேளிக்கைகள் பண்ணக்கூடியவங்க. அந்த அளவுக்கு பணம் கொட்டி போய் கிடக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா லேக்ஸில் சாப்பாடு, 1 டைம் சாப்பாடே வந்து லேக்ஸில் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே 1 லேக்குன்னுவான், டின்னர் வந்து 3 லேக், லஞ்ச் வந்து 3 லேக்ஸ்ன்னுவான் இந்தியன் மணியில், டின்னர் வந்து 10 லேக்ஸ்ன்னுவான். இதுதான் உண்மை. என்னென்னா அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்காங்கன்னா இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எதற்காக இதை செய்கிறாங்க இந்த அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு பின்னணி இருக்குது. இவங்க வந்து நான் வந்து பர்டிகுலராக அந்த ஆஸ்பெக்ட்னு சொல்ல விரும்பல. இந்த இட்டாலியர்களுக்கு வந்து ஒரு குணம் இருக்கிறது. இதுதான் அடிக்கடி வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லுவார். சோனியா காந்தி அம்மையாருக்கு அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் இருக்குன்னா தேவையில்லை, அவங்களாம் வந்து அரசியல் இருக்கணும்னு தேவையில்லை, அவ்வளோ பணம் கொட்டிக்கிறது அவங்க ஜாலியாக வாழ்க்கையை அப்படின்னு தான் பல பேர் சொல்லியிருக்கிறதாவும் சுப்பிரமணிய சாமியும் சொல்லியிருக்காரு. அந்த அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னா இதெல்லாம் ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட்டு போக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். அவர் என்னென்னா அந்த டீம் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட உட்காந்துருக்காரு. அவங்க வந்து அந்த ப்ராடக்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரியான கைத்தறி ஆடைகளில் நாங்கள் தயாரிச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். அதை வந்து உங்கள் மத்திய பிரதேஷில் இருக்கிற சிஎம்க்கு சொல்லுங்கள், உடனே கிவ் மீ யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லி அவர் ராகுல் காந்தி கேட்குறாரு அந்த பிஸ்னஸ் பீப்புளில் வந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர்கிட்ட. அவங்க வந்து ஏதோ ஒரு மத்திய பிரதேஷ்லேயோ யூபியிலேருந்து வந்திருக்காங்க, அந்த கைத்தறி நெசவு காட்டன் துணிகளை தயாரிக்கிறாங்க. உடனே கிவ் மீ யுவர் மொபைல் அப்படின்னு இவர் கமல்நாத் சீஃப் மினிஸ்டருக்கு போடுறாரு. 2018 சீஃப் மினிஸ்டர் ஆனார். போட்டு கமல், ஐ எம் ஆன் ஸ்பீக்கர் ஃபோன் வித் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வித் டெலிகேட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் வித் மீ, தே ஆர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், தே ஹேவ் அ ப்ராடக்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ப்ளீஸ் ஐ டெல் மை சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒன்று அவங்க சொல்கிறாங்க அந்த ப்ராடக்டை பற்றி.
ஓகே யூ கம் அண்ட் மீட் மீ, வில் லுக் இன் டு இட் அண்ட் வில் ஆஃபர் த கான்டாக்ட் டு யூ அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வைக்கிறார். ஓகே கமல் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஃபோனை கட். இப்படி இந்த ஒரு ஷார்ட் கான்வர்சேஷனில், அதாவது என்னென்னா ஒரு அரசியல் நடக்குது, ஒரு கான்ட்ராக்டை வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது டேபிள் அதாவது ரொம்ப டேபிள் அக்ராஸ் த டேபிளில் உட்காந்து 5 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. சடனாக உடனே உங்கள் ஃபோனை கொடுங்க, ஸ்பீக்கர் போர்ட்டில் போடுறாரு, அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லுங்கன்றாரு. அவர் கமல்நாத் வந்து அங்கே வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிடும், நீங்கள் வந்து என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் எளிமையாக இருக்காருல்ல சார். அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். நான் தான் பல இடங்களில் சொல்லுவேன், எல்லாத்துக்குமே ஒரு வரையறுக்கப்பட்ட செயல்முறைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ உங்கள் கம்பெனியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வரையறுக்கப்பட்ட செயல்முறைன்னு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். யார் சொன்னாலும் சரி அந்த ப்ரொசீஜர்னு இருக்குது. டெண்டரை நீங்கள் பாட்டுக்கு ஃப்ளோட் பண்ணிட்டு ஒரு 4-5 கம்பெனி கூப்பிட்டு அவருக்கு ராகுல் காந்தி ஃபோனில் சொன்னார்னு அவருக்கு கான்டாக்ட் கொடுத்துருவீங்களா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி வந்து அரசியல் அனுபவமே இல்லாதவர். அவருக்கு அரசியல் அனுபவம் தேவையில்லை. ஏன்னா அவங்க வந்து ராஜ வாழ்க்கை வாழ்கிறவங்க. அவ்வளோ பணம் கொட்டி போய் கிடக்கு, புரியுதுங்களா? அப்படியே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார். நான் தான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். 2017-18 வந்து அவருக்கு வந்து எஸ்பிஜி கவர் கொடுத்துருந்தாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் கவர். அவர் அந்த ப்ரொடெக்ஷன் குரூப்பு கவரில் இருக்க இன்சார்ஜுக்கே சொல்லாமல் எங்கேயோ ஏதோ ஒரு வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பார். திடீர்னு மயன்மாரில் இருப்பார், இந்தோனேஷியாவில் இருப்பார், ஜகாட்டாவில் இருப்பார், ஹாங்காங்கில் உட்காந்துருப்பார். எங்கே போகிறாரு வரான்னு யாருக்குமே தெரியாது. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு நோட்டட் தலைவர். யாராவது தாக்குதல் நடத்திட்டாங்க, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம நாட்டுக்கு தான் அவ பேர், புரியுதுங்களா? நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் அந்த மாதிரி தான் நடக்குது. நாளைக்கு இதை ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க, அதை வச்சுக்கிட்டு அதை வந்து இஷ்யூ ஆக்கி அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி ஒரு குழந்தைத்தனமான செயல்பாடு கொண்டவர் தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை இதெல்லாம். இல்லை எனக்கு சார் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லைன்றீங்க. அவர் ஆனால் வந்து ரெப்ரேலி தொகுதி வந்து நாங்கள் காலகாலமாக ஆண்ட ஒரு தொகுதி, எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேமிலி பாண்டிங் உள்ள தொகுதி. இந்திரா காந்தி அவர்கள்லேருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு வந்து சீரியஸ் நோட்டோடயே தெரிவிச்சிருக்காரு சார். ராய்பரேலி தொகுதின்றது அவங்க செலக்ட் பண்ணி இப்போ வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி எங்கே நின்னார் முதல்ல அப்படி உங்களுக்கு தெரியுமா? மும்பையில் தான் ஃபஸ்ட்டு போய் எம்பி எலெக்ஷனில் நிற்கிறார் அவர், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் வந்து அங்கே இருக்க மும்பையினோட நிலைப்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நான் வந்து சொல்லுவேன், அது வந்து கார்பேஜ் சிட்டி, ஃபினான்ஷியல் கேபிட்டல் கிடையாது. மும்பை வந்து ஃபினான்ஷியல் கேபிட்டல்னுவாங்க. இந்தியாவில் எந்த பொருள் எந்த டெக்னாலஜி உள்ளே நுழையினாலும் அது வழியாக தான் நுழையும், வேறு எந்த ஸ்டேட்லையும் நுழையாது. ஃபஸ்ட்டு பாம்பேயில் தான் ஸ்ட்ரைக் ஆகும். நீங்கள் எந்த ஐஃபோன் எந்த டெக்னாலஜி, இப்போ இந்த டெக்னாலஜி இருக்குது வயர்லெஸ், இப்போ நம்ம கிளிப்பு போட்டுட்டு இந்த ஸ்பீக்கர் இது பண்ணுறோம், இந்த டெக்னாலஜி அது மூலிமா தான், பாம்பே மூலிமா தான். அங்கே தான் வந்து எம்பியாக நின்னார் ராஜீவ்காந்தி. அதுக்கு பிறகு தான் ராய்பரேலி அது செட் ஆகலாங்க அப்படின்றது தான் அங்கே போனாங்க. ராய்பரேலியிலேருந்து இந்திரா காந்தி பீரியடில் இருக்காங்க. ஏன்னா அவங்க டெல்லியில் ஏன் நிற்கல? டெல்லி தானே இருக்கீங்க, டெல்லியில் தானே நீங்கள் இது பண்ணிருக்கலாம். இல்லை காஷ்மீரில் ஏன் போய் நிற்கல? இந்த ஜவஹர்லால் பண்டிட் வந்து காஷ்மீர் பண்டிட் அவர். ஏன் இந்திரா காந்தி அம்மையார் வந்து காஷ்மீரில் போய் நிற்க மாட்டேறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்களுக்கு எது பூர்வீகமாக அங்கே தானே. நான் என் ஊர் இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். எங்கள் அப்பா ஊர் சின்னம்னூர், தேனி பக்கம். எங்கள் அம்மா ஊர் விருதுநகர். நான் என்ன பண்ணுவேன், இப்போ எலெக்ஷனில் நிற்கணுன்னா என்ன சென்னையில் நிற்பேன். நான் சென்னையில் எங்கே இருக்கணும் அங்கே நிற்பேன். இல்லைனா என்னோடய நேட்டிவ் ஊரான விருதுநகரில் போய் நிற்பேன். இல்லைனா வந்து சின்னமனூர் பக்கத்தில் தேனியில் போய் நிற்பேன். ஏன் வந்து காஷ்மீரில் போய் நிற்கல? ஜவஹர்லால் நேரு காஷ்மீரி பண்டிட் தானே அவர். இந்திரா காந்தி அந்த பாரம்பரியத்தில் தான் வராங்க. ராஜீவ் காந்தி அந்த பாரம்பரியத்தில் தான் வராரு. ராகுல் காந்தி அந்த பாரம்பரியத்தில் தானே வராரு. ஏன் அங்கே போய் நிற்கல இந்திரா காந்தி அம்மையெல்லாம்? ஏன் ராய்பரேலி அமேத்தியை சூஸ் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் ஸ்டடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த தொகுதியெல்லாம் வந்து மக்கள் வந்து அடித்தள தட்டு மக்கள், அவங்கள எப்படி வேணால் ஏமாற்றலாம். ஏன்னா அங்கே வந்து நிறைய மாஃபியாலாம் இருந்தாங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் அந்த மாஃபியாலாம் ஓடி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து எனக்கே வந்து நான் ஃபரீதாபாத் அந்த பார்டர் பகுதிகளில் ஃபரீதாபாத், இப்போ காசியாபாத், அப்புறம் வந்து மொராதாபாத் இந்த பகுதிகளெலாம் எனக்கு வேலை கிடச்சிது. அப்போ வந்து நான் வேலை கிடச்சி போகும்போது வந்து அங்கே இருக்க டெல்லியில் இருக்க எங்கள் தியான அமைப்பில் ஒருத்தர் சீனியர் மோஸ்ட் பர்சன், அவரை கேட்கும்போது அவரும் சொன்னார், அந்த பக்கம்லாம் வந்துடாது தம்பி, 5 மணிக்கு மேலே வெளியே போக முடியாது. நான் சொல்கிறது 2000 90களில் கூட கிடையாது, 2000
மொராதாபாத் ஃபரிதாபாத் இதுக்கெல்லாம் பக்கம்தான் அமேதி ராய்பரேலிலாம். ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. இன்றைக்கி வந்து ஃபரிதாபாத் அதை நான் கேள்விப்படுறேன். இப்போ ரீசெண்டாக டெல்லி காஷ்மீர்லலாம் ஒரு ஈவெண்ட்டுக்கு, மெடிடேஷன் ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ஃபரிதாபாத்தில் என்ன அங்கே வந்திருக்கவங்களாம் எப்படி நிலவரம் இருக்குது அப்போல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, நீங்கள் வந்துடாதீங்க, இங்கெல்லாம் வந்து 4 மணி 5 மணிக்கு மேலே ஆம்பளை வெளியே போகிறதே ரொம்ப சிரமம். அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பைக்கை பிடிங்கி கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, நீங்கள் கேஸே எழுத மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்டர் ஏரியாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே டெல்லியில் தப்பு பண்ணிவிட்டு அந்த பார்டரை கடந்து பைக்லேயே கடந்து அந்த பக்கம் போயிடுவான், யூபி பக்கம். அங்கே போயிட்டான்னா அவனை பிடிக்கவும் முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் கேளுங்க. இவங்க ஆட்சி பண்ணாங்கன்னு சொன்னாங்களே, என்ன அவல நிலை தெரியுமா? யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு, இப்போ எலெக்ஷன் இன்னும் 6 மாதத்தில் அங்கே நடக்க போகுது யூபியில், அசம்பிளி எலெக்ஷன் நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்த பிற்பாடு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸை வந்து ஆக்டிவ் ஐஏஎஸ் ஒரு அம்மாவை வந்து அந்த யூபி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எம்டி சேர்மனாக போடுறாரு. யார்? யோகி ஆதித்யநாத். அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த யூபி எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கிட்ட வந்து இது இருக்குது, வசூல் செய்யாத அமௌண்ட்டு. எது? நீங்கள் யூபி கட்டுறீங்களா இல்லையா? மந்த்லி 2 மாதத்துக்கு ஒரு ரூபா இங்கே கட்டுறோம், நான் கட்டுறேன். ஆனால் அங்கே கட்டாமே மக்கள் இருந்திருக்காங்க. எல்லாம் அவ்வளோ மாஃபியாசம், ரவுடிசம் எல்லாம். அங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா கொக்கி போடுவாங்க. அங்கெல்லாம் கொக்கி போட்டு ஒயரை போட்டு இழுத்துருவாங்க. வீட்டுக்கு கரண்ட்டு, இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸுக்கு கரண்ட்டு, அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கோம். அவ்வளோ இது இருக்கான். வர வேண்டிய யூனிட் சார்ஜஸ்ஸை எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணி வராத இது வந்து 1 லட்சம் கோடி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனை 1950லேருந்து ஆட்சி பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த பீரியட் வரைக்கும் அவங்க இப்போ வந்து என்ன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நடந்து அங்கே எலெக்ஷன் நடந்து இதுவாக இருக்குது. அப்போ 2019 வாக்கில் லோக்சபா தேர்தல் முடிஞ்சோன்னு தேர்தல் நடந்திருக்காங்க. அந்த பீரியடில் அவங்க சொல்கிறாங்க, வந்தவங்க அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தா இவ்வளோ இருக்குது. அப்போ என்ன, ராய்பரேலி தொகுதியில் இந்திரா காந்தி அம்மையார் போட்டிட்டு ஜெயிச்சு, ஏன் உங்களால் வந்து அதை விட ஸ்ட்ரிக்டாக அமெண்ட் பண்ண முடியலையா? ஆனால் இன்றைக்கி வந்து யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் ஃபரிதாபாத் என்ற இடத்துல அந்த ஒருவங்க எங்கள் தியான அமைப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இப்போல்லாம் அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. மேபி வந்து 9 மணிக்கு மேலே 8:30 மணிக்கு மேலே தான் ரிஸ்க்கு ஜாஸ்தி. நீ ஈவினிங் 4 மணிக்கெலாம் ரிஸ்க்கு கிடையாது. ஏர்லி மார்னிங்லாம் ரிஸ்க்கு பயங்கரம். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. 4 மணிக்கெலாம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு போவோம், வெளியே போகிறோம் வரோம். இப்போல்லாம் எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. லேடிஸ் கூட ஓரளவுக்கு வந்து நார்மலாக வெளியில் போயிட்டார். லேடிஸ் எஸ்பெஷலாக போகவே முடியாது 4 மணிக்கு மேலே, புரியுதுங்களா? அந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருந்தது 60 வருஷம் ஆட்சியில். இன்றைக்கி வந்து யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கப்புறம் உடனே என்ன பண்ணார், அவர் எல்லா என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஷூட்டர் சைட் ஒன்று கை காலை எடுத்துருங்க, இல்லைன்னா இது பண்ணிவிடுங்க அப்படின்னா. நீங்கள் கங்கா ஜல் அப்படின்னு ஒரு ஹிந்தி படம் வந்து அதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அவல நிலை யூபி பீகாரில் இருந்தது அப்படின்னு. யூபி பீகாரில் எந்த அவல நிலை இருந்தது அப்படின்றத கங்கா ஜல்ன்ற படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்க போலீஸ் அதுக்கான என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்றதை காமிச்சிருப்பாங்க அதில், அந்த படத்தில், ஹிந்தி படத்தில். ஏன் இதை சொல்கிறேன் வரேன்னா, அதாவது இந்த மாதிரியான அவல நிலையான ஆட்சி நடத்தினவங்க. இவர் சொல்கிறார் மூட்டையாக பணம். நான் கேட்குறேன், இந்தியாவில் வரக்கூடிய வேர்ல்டு பேங்க் லோன் எல்லா பணத்தையும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துகிட்டு போய் ஸ்விஸ் பேங்க்கில் சீக்ரெட் அக்கௌண்ட்டில் வச்சுருவாங்களாம். இங்கே எந்த லாரியில் கொடுத்தாங்கன்னு அவர் கேட்குறாரு இல்லையா ராகுல் காந்தி. நான் கேட்குறேன், 95 வரைக்கும், இப்போ 2000 வரைக்கும் நீங்கள் ஆட்சி பண்ண காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, 2000 இல்லை 98 வரைக்கும் ஆட்சி பண்ண காலகட்டங்களில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, வந்த வேர்ல்டு பேங்க் லோன் எவ்வளோ பணம் வந்ததோ அதெல்லாம் அள்ள முடியுமோ அள்ளி கொண்டு போய் நீங்கள் வந்து லாரியாக இல்லை, ஃப்ளைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சுவிஸ் வங்கியில் போய் வச்சுருக்கீங்க. வேர்ல்டு பேங்க், ஏஷியன் டெவலப்மெண்ட் இங்கே லோன் கொடுத்தாங்கன்னா அப்படியே அந்த பணத்தை செலவு பண்ணாமல் அழகாக தூசி தட்டப்படாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சுவிஸ் வங்கியில் போய் வச்சுருவாங்க. இதுதான் பேட்டர்ன் ஆஃப் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இருந்தது, புரியுதுங்களா? எந்த இடத்துலையுமே வந்து தமிழ்நாடாவது பரவாயில்ல, இங்கேயா அப்படி இருந்துமே அவ்வளோ மோசமான நிலை, படிப்பறிவு இருந்தும் ஜனங்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில். அந்த மாதிரியான நிலைமை இவர் சொல்கிறார், எந்த லாரியில் பணம் கொடுத்தாங்க, இவ்வளோ ஏர்போர்ட். நான் இன்னொன்று கேட்குறேன், இவர் இவ்வளோ சொல்கிறார் இல்லையா, வாசவி ஜிஎம்ஆர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது. யார் குரூப்புங்க அது? ஜிஎம்ஆர் யார் குரூப்பு? நரசிம்மராவ் உங்கள் காங்கிரஸ் தலைவர்லேருந்து அந்த குடும்பத்துக்கு தான் அந்த ப்ராஜெக்டெல்லாம் கொடுத்தாங்க.
ஹைதராபாத் ஏர்போர்ட்டு, சென்னை ஏர்போர்ட் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க தான் ப்ராஜெக்ட் அது தான் இருந்தது. இப்போ தான் ரீசெண்டாக மேபி மாறி இருக்கலாம். ஏன் இந்த பேசன் பிரிட்ஜில் இருக்க தெர்மல் பவர் ஸ்டேஷன் அந்த பெரிய டவர்லாம் இருந்தது, அது இடித்து மறுபடியும் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க பேசன் பிரிட்ஜ் பக்கத்தில். அந்த ப்ராஜெக்ட் யார் இருந்தால் நீங்கள் அதில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த சேம்பரில் போடுறாங்க GMR. யார் அது? நரசிம்மராவ். காங்கிரஸினோட குடும்பம், அவங்களுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ராஜெக்ட்டு ஏர்போர்ட் ப்ராஜெக்ட்டு GMR கிட்ட இருந்தது தெரியுங்களா? அதனோட ஏர்போர்ட்னோட டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ என்ன அதானி என்ன காங்கிரஸ் ஆளா அவர், இல்லை பிஜேபி கட்சிக்காரரா? கிடையாது. அவர் உங்கள் பீரியடில் தான் நீங்கள் தான் குயின்ஸ்லாண்டில் கூட்டு போய் கோல் இம்போர்ட் ப்ராஜெக்ட்டு, கோல் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஜெக்ட் குயின்ஸ்லாண்டில் நீங்கள் தான் வாங்கி கொடுத்தீங்க. மன்மோகன் சிங் பீரியடில் தான் பிஸ்னஸ் டெலிகேஷனில் உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 4 முறை தான் வந்து 4 முறை தான் மோடியோட அதானி ட்ராவல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட பல பிஸ்னஸ் டெலிகேஷன் போயிருக்கு. ஆனால் அவர் சைட்லேருந்து சொல்கிறாங்க, மல்லிகார்ஜுன் கார்கே ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், பணம் லாரியாக பணம் வாங்கினது நாங்கள் உண்மைனா நீங்கள் அவங்கள கைது பண்ண தயாராக இருக்கீங்களா அப்படின்ற கேள்வியும் எழுப்புறாங்க. பணம் கொடுத்தா கைது அதானி அம்பானியை கைது பண்ண தயாராக நீங்கள்? சார், ஆக்சுவலாக இடி நோட்டீஸ், ஐடி நோட்டீஸ்லாம் போய் ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு வந்து அவங்க எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணி ப்ராப்பர் இது பண்ணி அதுக்கான என்ன ஃபைன் கட்டுமோ அதெல்லாம் கட்டியிருக்காங்க. யார்? அம்பானி. அதானி மேலே இவங்க வந்து 1000 கோடி ரூபாய் இன்டைரக்ட் டாக்ஸஸில் சிதம்பரம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு 4 நாட்களுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் 16 மேயோ இல்லை 17 மே 2014 எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக 1000 கோடி ரூபாய் ஃபைனை போட்டு தட்டி விட்டுட்டு போயிட்டார். யார்? சிதம்பரம். யார் மேலே? அதானி மேலே. ஏன்? எந்த காரணத்துக்காக? எலெக்ஷனுக்கு நிதி கொடுக்கல அப்படின்றதுனால. அதானி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, UPA NDA எது பெட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2018 ஒரு இதில் வந்து அந்த ஏன் அதானி அம்பானி வந்து UPAக்கு என்ன ஃபண்டு அந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்திருக்கு பத்திரிகையில் 2018 19 ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன் அந்த ஆர்டிக்கல். அதில் அதானி என்ன சொல்லியிருக்காருன்னா, UPAல என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசிலாம் போட்டுட்டு தூங்குவாங்க, எதையுமே இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து மோடி கவர்மெண்ட்டில் வந்து பாலிசியும் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், எல்லாமே கிளியராக இருக்கும். அதாவது ஃப்ரீ டு டூ பிஸ்னஸ், அதாவது அப்படின்னா எந்த ஹிண்டரன்ஸும் எந்த தடங்களும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இது வந்து ஃபேவரபிள் பொசிஷன் வந்து NDA கவர்மெண்ட்டில் தான் இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட்டில் தான். UPA கவர்மெண்ட்டில் ரொம்ப கம்மி, பயங்கர ஹிண்டரன்ஸு. எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து கட்டிங் கேட்பாங்க. எங்கேயாவது ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கலன்னா உடனே எந்த ஒரு டிபார்ட்மெண்ட், என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது கேட்பாங்க, என்ன கிளியரன்ஸ் நாங்கள் கொடுக்க முடியாது. மேலே இடத்துல பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. உடனே அவர் ஏதாவது ஃபண்டிங் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உடனே அங்கே வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டை வச்சு என்விரான்மெண்ட் மினிஸ்டர் இதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, என்ன காரணம்னு கேட்டால் பார்ட்டி ஃபண்டிங் கொடுக்கல அப்படின்றது காரணத்துக்காக அதை பிளாக் பண்ணிவிடுவாங்க. இல்லை காங்கிரஸுக்கு பணம் கொடுக்கல, லாரியாக ஃப்ளைட்டாக பணம் எடுத்துகிட்டு போய் சுவிஸ் வங்கியில் வச்சவங்களாச்சே, அந்த இது கை மாறுமா அவங்களுக்கு? அந்த கரன்சியை தொட்ட கையாச்சே. வேர்ல்டு பேங்க்லேருந்து வந்த லோனோட கரன்சியை தொட்ட கை, டாலர் கணக்கில் தொட்ட கை, வேர்ல்டு பேங்க் சுவிஸ் வங்கியில் சீக்ரெட் அக்கௌண்ட்டில் வச்ச கை. இங்கே வந்து அட்லீஸ்ட் வந்து லாரியாக பணம் கேட்டிருப்பாங்க. யாருக்கிட்ட? அதானிக்கிட்ட. அதானி வந்து அதான் சார், அதானி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்மால் டைம் பிஸ்னஸ் பர்சன், நான் ஒரு சாமானியனாக சொல்கிறேன். நானும் வந்து இன்றைக்கி வெளிப்படையாக சொல்கிறேன் சார், உங்கள் ஊடகம் வாயிலாக, நானும் அதானி அம்பானி மாதிரி ஆகணும் தான் நான் கனவு கண்டுறேன். ஏன் ஆகக்கூடாது? ஒரு தமிழர்களை ஆக்க வேண்டியதுதான். நீங்கள் 30,000 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிங்களே ஸ்ரீலங்காவில், ஆயில் ரிஃபைனரி, ராஜபக்ஷே சீனாவோட போட்ட ப்ராஜெக்டில், மொம்பாட்டா அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30,000 கோடி ரூபாய். ஜெகத் ரக்ஷகன், அந்த 30,000 கோடி ரூபாய் எங்கேருந்து நீங்கள் சம்பாரிச்சு பணமா அது? இல்லை கருணாநிதி அவர்கள் வந்து அந்த மஞ்சப்பையோடு வந்தாருன்னு சொல்லுவாங்களே, ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, தஞ்சாவூர்லேருந்து வரும்போது வெறும் மஞ்சப்பையோடு தான் வந்தார் அவர் அப்படின்னு. அந்த மஞ்சப்பையில் 30,000 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு வந்தாரா? அப்போ எத்தனை மஞ்சப்பையில் 30,000 கோடி ரூபா கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு தஞ்சாவூர்லேருந்து வந்தார்? ஆனால் அதானி அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஊழல் செஞ்ச பணத்தை வச்சு, பெணவரையில் வச்ச பணத்தை வச்சு எங்கெங்கேயோ போய் ஸ்ரீலங்காலெலாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதானி வந்து உண்மையிலே வந்து பார்த்தா சாதாரண, அவங்க அப்பா வந்து சாதாரண ஒரு
இந்த வியாபாரி, துணி வியாபாரி, அது இல்லாமல் வந்து டைமண்ட் வியாபாரம் சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தவங்க. அவரோட ஹிஸ்ட்ரியை படிச்சிருக்கான். சாமானியமான ஒரு குடும்பம், சாதாரண ஒரு குடும்பம், புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களில் கவர்மெண்ட்டுக்கு அட்வைசரி லெவலில் இருந்திருக்காரு அவர். நிறைய ப்ராஜெக்ட்ஸில் அது காங்கிரஸ் பீரியட்லேருந்து யூபிஏ கவர்மெண்ட்டுக்கே அட்வைசரி பண்ணியிருக்காரு. இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் இப்போ எக்கானமி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், ரயில்வேயில் என்னென்ன பண்ணோம், ரோட் ப்ராஜெக்டில் என்னென்ன பண்ணோம், நிறைய அட்வைசரி பண்ணியிருக்காரு அவர். ஏன் பண்ணல? இப்போ இந்த ஒடிசாவில் வந்து மிகப்பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு தெரியுங்களா? பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு. அதில் மிகப்பெரிய மர்மம் இருக்குது. அது ஏன் நடந்தது, என்ன எதுக்காக நடந்தது அப்படின்றதெல்லாம். ஏன்னா அந்த பகுதிகளில் வந்து முக்கியமான தளவாடங்களை, ராக்கெட்டு அல்லது டிஃபென்ஸுக்கான தளவாடங்களை, ஸ்பேர் பார்ட்ஸை எடுத்துகிட்டு போகுமா அந்த ட்ரெயின்லாம். அந்த இன்சிடெண்ட் நடந்தது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வந்து மிகப்பெரிய சதி, சர்வதேச சதி இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பகுதிகள், அந்த ஒரிசா பகுதியில் ஆக்சிடெண்ட் ஆன பகுதிகளில் அந்த ட்ரெயினில் வந்து நிறைய ராக்கெட் தளவாடங்களும், ராக்கெட்டுக்கான தளவாடங்களும் அல்லது வந்து டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிப்பதற்காகவும் பிரம்மோஸ் போன்ற ஏவுகணை தயாரிப்பதும் தளவாடங்களை சென்று கொண்டிருந்த பகுதி அது. அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் பல தடவை நடக்குது குறிப்பிட்டு. இது மிகப்பெரிய ஆக்சிடெண்ட். அப்போ வந்து அதானி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் வந்து யார் யாரெல்லாம் அப்பா அம்மாவை இழந்தாங்களோ அந்த குடும்பங்களில் எல்லாம் பாதிக்கப்பட்ட அதானி வந்து இது கொடுத்துருக்காரு, ரிலீஃப் கொடுத்துருக்காரு. சார் நீங்கள் கொடுத்தீங்களா? இங்கே இருக்க குடும்பங்கள் மிகப்பெரிய ஜாம்பவான் ஊடக இது வச்சுருக்கீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கொடுத்தீங்களா? நீங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனுவலாக? அந்த குடும்பம், நான் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு பேர் சொல்ல அந்த பேரை குறிப்பிட்டு சொல்லாமல் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் இருக்க குடும்பத்தினுடைய அந்த சேர்மன், எம்டி, அந்த குடும்பம் வருஷத்துக்கு எவ்வளோ கோடி ரூபாய் வந்து நீங்கள் வந்து இதுவாக வருமானமாக எடுத்துகிட்டு போகிறீங்க? ஐடி ரெக்கார்ட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். கடந்த 10 வருடங்களில் வந்து 1500 கோடி ரூபாய் வந்து ஆண்டு வருமானம், ஒரு வருடத்திற்கு 150 கோடி ரூபாய் எங்களுடைய சம்பளம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதே டாட்டாவில் இருக்கக்கூடிய யார் சிஇஓவோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ 30 கோடி, 40 கோடி, 50 கோடி தான் ஆண்டு வருமானம்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்பானியை கூட 150 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போகிறதா எனக்கு தெரியல, என்னோட சேலரின்னு சொல்லி, புரியுதுங்களா? ஆனால் வந்து அதானி வந்து சாதாரணமாக வளர்ந்து வந்தவர். 90-95களில் ஒரு பருப்பு வியாபாரம்லாம் செய்து அது ஸ்டேட் லெவலில் வந்து சிறுதானியங்கள் அல்லது வந்து, அதாவது நம்ம சொல்கிறோம்ல இப்போது ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரிசிகள், ஸ்பெஷல் ரைஸஸ்ஸு, பல்சஸ்ஸு, ஸ்பைசஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்டேட் வைடாக ட்ரேடிங் பண்ணவர். இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ட்ரேடிங் பண்ணுவார். ஆப்பிள் ட்ரேடிங் கூட பண்ணியிருக்காரு, புரியுதுங்களா? காஷ்மீர் ஆப்பிள் ட்ரேடிங் பண்ணியிருக்காரு 90களில், அந்த சிறிய வயசில். அவங்க அப்பா பல முறை வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லேயும் இதுலேயும் வந்து டைமண்ட்லேயும் கூப்பிட்ருக்காரு. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதெல்லாம் பண்ணி அதை வந்து விரிவுபடுத்தி வெளிநாடுகளுக்கு, பர்மாலேருந்து ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் எடுக்கிறது, உணவுப் பொருட்கள், தூர்தால், இந்த உளுந்து இதெல்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறது, இந்த மாதிரி பல நாடுகளில் வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு அவர். அதற்கு பிற்பாடு சின்ன அளவில் டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறார். அப்போல்லாம் வந்து அவரை ரேன்சம் கேட்டு மிரட்டியது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த தவுத் இப்ராஹிம் கண்ட்ரோலில் இருந்த ஆட்சிகள். இவரை தூக்கிட்டு போய் ரேன்சம் கேட்டிருக்காங்க, ஆள் கடத்தல் பண்ணியிருக்காங்க. யார்? அதானியே தூக்கிட்டு போயிருக்காங்க. 3 முறை நடந்திருக்கு அவருக்கு மேலே. அது இல்லாமல் மும்பையில் தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடந்தது, அவரை எய்ம் பண்ணி தான் வந்தாங்க, அவரை தாக்குதல் நடத்தணும் தான், அவரை கொன்றணும் அப்படின்னு. அங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, அவங்களாம் கொண்டுட்டா இந்தியாவினுடைய எக்கனாமி பாதிச்சு போயிடும். ஏன்னா அந்தாதி வளர்ந்து வர்றாரு அந்த பீரியடில். 2008லாம் பீக்கு வர லெவலில் இருக்கார். அதானியெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஃபினான்ஷியலாக. மேபி பிஸ்னஸ் இருந்திருக்கலாம், பட் இந்த அளவுக்கு திறமையாக வந்து செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல, புரியுதுங்களா? இன்றைக்கி வரைக்கும் வந்து அதானி வந்து இப்போ கூட இந்த ஹிண்டன்பர்க் இது ரிப்போர்ட் கொடுத்தாங்க, 20,000 கோடி ரூபாய் பிஎஃப்ஓ அது மூலயமா திரட்டினார் பப்ளிக் இஷ்யூவில், ஆஃபரிங்கில், அந்த பிஎஃப்ஓன்ற இது ப்ராசஸில், செபி மூலியமாக, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா. அந்த 20,000 கோடி ரூபாய் கூட திருப்பி கொடுத்துட்டாரு. அந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் பணம் போட்டவங்களுக்குலாம் திருப்பி கொடுத்தாச்சு, அந்த ஆஃபரிங் கொடுத்தவங்களுக்குலாம் திருப்பி கொடுத்தாச்சு, ஸ்டாக்கில் அவங்க ஷேர்ஸ் வாங்கினவங்களாம் திருப்பி கொடுத்தாச்சு. ஏன்னா புரியுதுங்களா? அந்தளவுக்கு ஜென்யூனாக, அதாவது ரொம்ப ஜென்யூனாக அப்படின்லாம் 100% ஜென்யூனாலாம் யாரும் பிஸ்னஸ் பண்ணல. டாட்டா தான் ஒன் ஆஃப் த லீடிங் எத்திக்கலி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டாட்டா தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே வந்து
நீரார் ஆடியா இவங்களால் இந்த திராவிட மாடல்லேருந்து போனவங்களால் கெட்டு போனார். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸை நாங்கள் வந்து இந்தியாவில் ஆரம்பித்து கொடுக்குறோம், அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம், டாடா ஏர்லைன்ஸுன்னு நீங்கள் ஆரம்பிங்க, நீரார் ஆடியா டேப்ஸ் உங்களுக்கு தெரியும், யார் கூட பேசுனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி வரைக்கும் வந்து ஆனால் வந்து இதிலலாம் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் மோடி அரசாங்கமும் இருந்தது வந்து எனக்கு வந்து தெரியல. அது என்ன பதில் சொன்னேன்னு எனக்கு தெரியல. அதனுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியல.